மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 5.4 ஓகேவா. இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன்ஸ் தான் ஓகேவா. அங்கே நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோப்பு ஒரு பாயிண்ட் பார்த்துருப்போம், 2 பாயிண்ட் பார்த்துருப்போம் ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்செப்ட் 2 இன்டர்செப்ட், இந்த 4 மாடலில் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நம்ம பார்த்துருப்போம். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க போகிறோம் ரைட்டா. அது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஒரு 2 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்ப்போம். ஒன்று என்ன அப்படின்னா ஆல்டிடியூட் அப்படின்னு ஒரு சம் இருக்குது, மீடியன் அப்படின்னு ஒரு சம் இருக்குது. கண்டிப்பாக 5 மார்க் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஆல்டிடியூட், மீடியன். இன்றைக்கி நடத்தக்கூடிய கிளாஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க ரைட்டா. இப்போ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஆல்டிடியூட் த்ரூ எ வெர்டெக்ஸ் ஏபி இப்படி கொடுத்துருப்பாங்க ரைட்டா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் நான் போட்டுக்கிறேன். ட்ரையாங்கிளில் மேலே இப்போ நார்மலாக இங்கே என்ன பாயிண்ட் வேணாலும் இருக்கலாம். த்ரூ எ வெர்டெக்ஸ் அப்படின்னு என்ன கொடுக்குறாங்களோ அதை மேலே எழுதணும். இப்போ த்ரூ எ வெர்டெக்ஸ் பின்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா அந்த பி தான் மேலே வரணும், கீழே இருக்க ரெண்டுமே கீழே வந்துடும். ஏசி கொஸ்டின் நல்லா காதில் வாங்கிட்டீங்களா சரியா. த்ரூ எ வெர்டெக்ஸ் இந்த ட்ரையாங்கிளில் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கிராஸாக போடலாம். எப்படி அப்படின்னா இதை கொஞ்சம் லென்த்தாக இழுத்து விட்டுடலாம், எப்படி போடலாம். ஏன்னா ஆல்டிடியூட் இப்படி தான் இருக்கணும் ரைட்டா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா த்ரூ ஏ வெர்டெக்ஸ் பி, த்ரூ பி அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பி மேலே இருக்கும். த்ரூ ஏ வெர்டெக்ஸ் ஏ அப்படின்னு கொடுத்துறாங்கன்னா அந்த வெர்டெக்ஸ் ஏ மேலே வந்துடும் ரைட்டா. இது மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடணும், நேராக போட்டுருவேன். ஆல்டிடியூடை பொறுத்த வரைக்கும் இது கம்மியாக இருக்கும், இது பெருசாக இருக்கும், இல்லை இது பெருசாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும், இப்படி தான் இருக்கணும் ஆல்டிடியூடை பொறுத்த வரைக்கும். மீடியனில் மட்டும்தான் அப்படின்னா சென்டரில் கரெக்டாக வரும். நார்மலாக ஒரு ட்ரையாங்கிள் கரெக்டாக போட்டுக்கணும். இப்போ ஆல்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கணும். இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இது கிடையாது. இங்கிட்ட ஒரு லைன் வரும், இங்கிட்ட ஒரு லைன் வரும், இது எல்லாமே நீ கண்டுபிடிக்கணும். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன், அதுதான் ஆல்டிடியூடோட ரைட்டா. இப்போ ஆல்டிடியூடோட பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர்லாம் வராது, கொஞ்சம் கார்னரில் கிடைக்கும் ஓகேவா. இது பார்த்துட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த லைன் நான் வேணும், அதாவது இதை டின்னு எடுத்துக்கலாம் ரைட்டா, இதை ஈன்னு எடுத்துக்கலாம், இதை எஃப்னு எடுத்துக்கலாம். சார் வரிசையாக தான் எடுத்துக்கணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியமே இல்லை. நம்ம 3 பேர் கொடுக்குறோம் அவ்வளோதான், என்ன நேம் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும், வீடியோட ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நமக்கு வேணும் ரைட்டாக. நல்லா கவனிச்சிங்க. ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நம்ம முன்னாடி கிளாஸில் பார்த்ததே தான், வேறு எதுவும் கிடையாது. நமக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்ததே தான். நமக்கு என்ன கிடைக்குதோ அதுக்கு தகுந்தாப்பில். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா ஏடி ஏசி 2 பாயிண்ட்டுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 பாயிண்ட் நம்மள்ட்ட இருக்குது. 2 பாயிண்ட்டை வச்சு நீ என்ன தான் கண்டுபிடிப்பேன். இது கண்டிப்பாக நடுவில் இல்லை, அப்போ என்ன கண்டுபிடிக்க முடியாது. மிட் பாயிண்ட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியவே முடியாது. ஓகே, அப்போ நம்ம வேறு என்ன கண்டுபிடிக்கணும், 2க்கு ஸ்லோப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் ஏசி. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ஸ்லோப் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்க போகிறேன் ரைட்டா. ஸ்லோப் ஆஃப் ஏசி அப்படிங்கிறது ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. அப்போ ஏசி இங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்குது, இங்கே சி இங்கே இருக்குது. y2ங்கிறது 3, நடுவில் ஃபார்முலா மைனஸ் y1ங்கிறது 0 டிவைடட் பை x2 12, நடுவில் ஃபார்முலா மைனஸ் ஆல்ரெடி -3 இருக்கனால +3. இதை சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும், 3/15. 2ஐ கேன்சல் பண்ணால் 1 என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 5ன்னு கிடைக்குது, 1/5. இது வந்து ஸ்லோப் ஆஃப் ஏசி. இப்போ இந்த ஏசிங்கிறது எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு அப்படின்னா பிடிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏசி பெர்பெண்டிகுலர் டு பிடி. பெர்பெண்டிகுலராக நமக்கு என்ன ஃபார்முலா, m1 × m2 = -1. அப்போ இதை m1னே வச்சுக்கலாம் ரைட்டா. m1 m2 = -1. m1ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1/5, m2 = -1. அப்போ m2ஓட வேல்யூ என்னென்னா இது அப்படியே அங்கிட்டு போனால் -5ஆக மாறிடும். இதை தான் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் பிடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஸ்லோப் ஆஃப் பிடி தெரிஞ்சிருச்சு. நல்லா கவனிச்சுங்க. நான் ஏசியோட ஸ்லோப்பு தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏசியோட ஸ்லோப்பு அப்படின்னா நமக்கு பிடியோட ஈக்குவேஷன் தான் வேணும். பிடியோட ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா ஒன்று டிங்கிற பாயிண்ட், நமக்கு அந்த டிங்கிற பாயிண்ட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ பிடிக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும். பிக்கு ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப்புக்கான ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிடலாம் ரைட்டா. அப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன தெரியாது, பிடியோட
டிங்கிற பாயிண்ட் எனக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ணிட்டேன், ஏசியை வச்சு ஸ்லோப்பு கண்டுபிடிச்சிட்டேன். இது கண்டிப்பாக சென்டரில் இல்லை அப்படின்னா பெர்பெண்டிகுலர் நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ M1 M2 ஈக்குவல் டு -1 அப்ளை பண்ணி கண்டுபிடிச்ச ஸ்லோப்பு தான் என்ன அப்படின்னா பிடியோட ஸ்லோப்பு. இப்போ இது தெரிஞ்சிருச்சு. ஒரு பாயிண்ட் பியோட பாயிண்ட் நமக்கு இருக்குது. பி ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும்ல. என்ன ஃபார்முலா? y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1. y மைனஸ் பியோட வேல்யூவா, பியோட வேல்யூ என்ன இருக்குது? 10 மைனஸ் 2. இதுதான் y1ஓட வேல்யூ. அப்போ -2 + 2 மாறிடும். m ஓட வேல்யூ -5, x மைனஸ் இதோட வேல்யூ 10. உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். y + 2 ஈக்குவல் டு -5x + 50. இதெல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா 5x + y. இதுகிட்ட தான் மைனஸாக மாறிடும். -50ல் +2 போனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா -48 ஈக்குவல் டு 0. இது ஒரு ஈக்குவேஷன். இதுதான் என்ன அப்படின்னா பிடியோட ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஆஃப் பிடி. இது கண்டுபிடிச்சிட்டோம் ஒன்று. இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும் அடுத்து? நமக்கு ஏஇயோட ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் அடுத்து தேவை. அப்போ பிசியோட ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணுமா? டைரெக்டாக போடலாமா? ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவல் டு டியோட பாயிண்ட் இங்கே இருக்குது, சியோட பாயிண்ட் இங்கே இருக்குது. 3 + 2 ஃபார்முலா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 12 மைனஸ் 10. அப்போ 5/2 வந்துருமா? இப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிச்சோன்னா ஏஇயோட ஸ்லோப்பு கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்கே M1 M2 ஈக்குவல் டு -1 அப்ளை பண்ணியிருக்கேனா? ஓகேவா? இங்கே இருக்க ஃப்ராக்ஷன் அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடுச்சா? மாறி நெகட்டிவ் வந்துடுச்சு. அதே மாதிரி நான் டைரெக்டாக எழுத போகிறேன். அப்போ இந்த 5/2 எப்படி ஆயிரும்? ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ப்ளஸ்ஸாக இருக்கிறது என்னவா மாறிடும்? மைனஸாக மாறிடும். டைரெக்டாக எழுதிட்டேன். கொஸ்டின் புரியுதா? முதல் தடவை இது மாதிரி போட்டிருக்கேன். செகண்ட் டைம் இது மாதிரி ஈஸியாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஏஇயோட ஸ்லோப்பு தெரிஞ்சிருச்சு. ஏவோட பாயிண்ட் எனக்கு தெரியும்ல. அப்போ ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப்புக்கான ஃபார்முலா தெரியுமா? அப்போ டைரெக்டாக அப்ளை பண்ணலாமா? y மைனஸ் ஏவோட பாயிண்ட் இங்கே இருக்குது. y1 0. இது ஸ்லோப் எம்மோட வேல்யூ. x மைனஸ் x1ஓட வேல்யூ ஆல்ரெடி -3 இருக்கனால +3. இதை 5 எங்கிட்ட மல்டிபிள் பண்ணால் 5y மட்டும்தான் இருக்கும். -2 உள்ள மல்டிபிள் பண்ணால் -2x -6. இதெல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டா பாசிட்டிவாக மாறிடுமா எல்லாம்? இதுதான் என்ன அப்படின்னா ஏஇயோட ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ஈக்குவேஷனாக அதாவது ஏஇயோட ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம சிஎஃப்ஓட ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நமக்கு வேணும். அப்போ சிஎஃப்ஓட வேணும்னா ஏபியோட ஸ்லோப் வேணுமா? இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஓகே ஸ்லோப் ஆஃப் ஏபினா ஏபியோட பாயிண்ட் நமக்கு தெரியுமா? y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1ஓட வேல்யூ என்ன இருக்குது? +3 இருக்குது. அப்போ -2 / 13 கிடைக்கும். இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஸ்லோப்னா சிஎஃபோட ஸ்லோப் தானே தேவை, சிஎஃப். அப்போ இது கண்டிப்பாக அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும். நெகட்டிவ் என்னவாயிரும் அப்படின்னா பாசிட்டிவாக மாறி கண்டிப்பாக M1 M2 ஈக்குவல் டு -1 அப்ளை பண்ணால் இதான் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஃபார்முலா y மைனஸ் நம்மள்ட்ட என்ன பாயிண்ட் இருக்குது? சியோட வேல்யூ இருக்குது. சியோட ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப்பு ஃபார்முலா நமக்கு தெரியும். சியோட பாயிண்ட் என்ன இருக்குது? 12 3. அப்போ y1ஓட வேல்யூ 3. இங்கே m இன்ட்டு x மைனஸ் x1 2 வாங்கிட்டு மல்டிபிள் பண்ணலாம். 2y மைனஸ் 6 13x மைனஸ் 13 இன்ட்டு 12 மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 156 வருதா? ஓகே, 156 மைனஸ் 156. இது பாசிட்டிவாக இருக்குது. இதெல்லாம் அங்கிட்டு கொண்டு போயிடலாமா? அப்போ 13x இதை அங்கிட்டு போனால் -2y இதை அங்கிட்டு போனால் +6 மாறிடும். இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் -150 ஈக்குவல் டு 0. இதுதான் என்ன அப்படின்னா நமக்கு தேவையான ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். நல்லா கவனிச்சுக்கோங்க. சேம் கான்செப்ட் தான், ஒன்றுமே இல்லை. நமக்கு டிங்கிற பாயிண்ட் நமக்கு தெரியாது. சப்போஸ் டிங்கிற பாயிண்ட் தெரிஞ்சால் 2 பாயிண்ட்டுக்கான ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஆல்டிடியூடை பொறுத்தவரை வேலையே இல்லை. என்ன பண்ணணும்? நம்ம ஏசிக்கு ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும். அப்புறம் M1 M2 ஈக்குவல் டு -1 அப்ளை பண்ணி இன்னொரு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப்புக்கான ஈக்குவேஷனை கொண்டு போய் அப்ளை பண்ணால் நமக்கு தேவையான ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வந்துருச்சு. சரி, இப்போ இதே கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மீடியனுக்கு நான் போகிறேன். ஓகேவா? சேம் கொஸ்டின். சேம் கொஸ்டின் என்ன பண்ணலாம்? மீடியனுக்கு போடலாம். மீடியன் அதே ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கலாமா? கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கண்டிப்பாக மிட் பாயிண்டில் வந்துடும். அடுத்தது இங்கிட்ட ஒரு கரெக்டாக மிட் பாயிண்டில் ஒரு லைன்,
எங்கிட்ட கண்டிப்பாக மிட் பாயிண்டில் ஒரு லைன், இது ஏபிசி. இங்கே த்ரூ வெர்டெக்ஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, என்ன வெர்டெக்ஸ் கொடுக்குறோம் அந்த வெர்டெக்ஸ் தான் நீ மேலே எடுத்தாகும். மீடியனுக்காக ஏ சார், ஆல்டிடியூடுக்காக மேலே பி சார் அப்படிலாம் கிடையாது. கொஸ்டின் என்ன கொடுக்குறாலும் அதுதான். அப்போ ஏபிசி எடுத்தாச்சு. இப்போ என்ன வேணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டு டிஇஎஃப்னு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் கொஸ்டின் கேட்குறேன். ரைட்டா? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் அப்படின்னா இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏடியோட ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வேணும். ஏடியோட ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வேணும்னா ஏக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, இன்னொரு பாயிண்ட் வேணும், இல்லைன்னா இன்னொரு ஸ்லோப் வேணும். இப்போ இது ரெண்டு மிட் பாயிண்ட், அதாவது மீடியனை பொறுத்தவரைக்கும் மிட் பாயிண்ட்னு சொல்லிட்டேன். அப்போ பிசிக்கு மிட் பாயிண்ட் எடுத்தால் டியோட வேல்யூ தெரிஞ்சிருமா? அப்போ டியோட வேல்யூங்கிறது ஒரு பாயிண்ட்டா, இங்கே ஒரு பாயிண்ட்டா, ரெண்டுக்குமே ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நம்மளால் போட முடியுமா? அவ்வளோதான். ரைட்டா? ஆல்டிடியூடுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியல, ஸ்லோப்பு கண்டுபிடிச்சோம். இதுக்கு மிட் பாயிண்ட் இருக்குது, அதனால் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். ரைட்டா? இப்போ பிசியோட மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி ஈக்குவல் டு, ரைட்டா? மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி என்னது? பிசிஏ நம்ம ஃபார்முலான மிட் பாயிண்ட்டு x1 + x2 / 2, y1 + y2 / 2 தான் ஃபார்முலா. அப்போ பிசி இங்கே எடுத்துக்கிறோம். ரெண்டையும் ஆட் பண்ணோமா? 10 + 12/2. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -2 + 3/2. இதுதான் என்ன அப்படின்னா டியோட பாயிண்ட்டு. டி ஆஃப் x, y = 22. 22 2ஆல் டிவைட் பண்ணால் 11. இங்கே 1/2 கிடைக்குது. இது டியோட பாயிண்ட். ஏவோட பாயிண்ட் நம்மள்ட்ட இருக்குது ஆல்ரெடி. ஏ பாயிண்ட் தெரிஞ்சு, டி பாயிண்ட் தெரிஞ்சு. ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நம்ம போட தெரியுமா? ஃபார்முலா என்ன? y - y1/y2 - y1 = x - x1/x2 - x1. இதான் 2 பாயிண்ட்ஸுக்கான ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். இந்த ஏங்கிற பாயிண்ட்டை x1, y1 எடுத்துக்கலாம், இதை x2, y2ன்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? இப்போ y - y1ஓட வேல்யூ 0, இங்கே y2ஓட வேல்யூ 1/2 - 0, x - x1ஓட வேல்யூ -3, அதனால் +3, x2ஓட வேல்யூ 11 + 3. இங்கே 1/2 ரெசிப்ரோக்கலாக போயிருமா? அப்போ 2y மட்டும்தான், இதெல்லாம் 0 ஆயிடுச்சு. 2y. இங்கே x + 3/14. 14 கிட்ட கொண்டு வந்துட்டா 28y = x + 3. எனக்கு இதெல்லாம் கிட்ட கொண்டு போயிட்டோம்னா x - 28y + 3 = 0. இதுதான் என்ன அப்படின்னா ஏடியோட ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். மிட் பாயிண்ட் இந்த ஒரு ஸ்டெப் உனக்கு தெரிஞ்சால் போதும். என்ன கண்டுபிடிக்க போகிற? இதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியுதான்னு செக் பண்ணுறேன். மீடியனான்றது மிட் பாயிண்ட் வரும். மீடியன் வரலன்னா மிட் பாயிண்ட் வராது. ஆல்டிடியூடுக்கு ஸ்லோப் வரும். அவ்வளோதான். ஸ்லோப்னா அந்த டேரெக்டாக இருக்க ஸ்லோப் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? அதுக்கான பர்பண்டிகுலர் ஈக்குவேஷன், அதாவது m1 m2 = -1 அப்ளை பண்ணி ஒரு ஸ்லோப் கண்டுபிடிச்சி அந்த ஸ்லோப்புக்கு அந்த பாயிண்ட்டுக்கான ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நீ கண்டுபிடிக்கும். இப்போ இதே மாதிரி என்ன பண்ணணும்? அடுத்த கொஷின். சரி, அதாவது அடுத்த வேல்யூ என்ன பண்ணலாம்? இப்போ டி கண்டுபிடிச்சிட்டோமா? இ வேணும். அப்போ டேரெக்டாக நான் இ எழுதுட்டுமா? ஈயோட வேல்யூ எப்படி எழுதலாம்? ஏசியோட மிட் பாயிண்ட். ஏ இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. ரைட்டா? ரெண்டையும் ஆட் பண்ணுமா? 12 - 3ன்னா எவ்வளோ வருது? 9 வருது. 9/2. அடுத்து 3 + 0 3, 3/2. இது ஈயோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. புரியுதா? x1 + x2/2, y1 + y2/2 நம்ம கிடச்சிரும். இப்போ ஈயோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. பியோட பாயிண்ட் இருந்தால் போதும். பியோட பாயிண்ட் இங்கே இருக்குது. இது x1, y1 எடுக்கலாம், அது x2, y2 எடுக்கலாமா? ஃபார்முலா அப்ளை பண்ணால் y - y1ஓட வேல்யூ -2, அதனால் +2. ஓகேவா? அடுத்தது y2ஓட வேல்யூ 3/2, இங்கே +2. x - x1 10 / x2 - x1. இப்போ இங்கே 2 வருது, நீ எல்சிஎம் எடுப்பியா? அதாவது கீழே இங்கே 2 வரும். இப்போ இங்கே 3 + 4 வரும். இந்த 2 என்ன பண்ணால் டேரெக்டாக நான் மேலே கொண்டு போய்க்கிறேன். கரெக்டாக? இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு கீழே ஒரு 2, அந்த 2 நான் மேலே கொண்டு போய்க்கிறேன். அடுத்து என்ன வரும்? 9 - 20 அப்படின்னு கிடைக்கும். கண்டிப்பாக அந்த 2 டிவிஷனில் வந்தால் 2 2 கேன்சல் ஆகுதான் போதும். நான் டேரெக்டாக கேன்சல் பண்ணிட்டேன். இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண என்ன வருது? -11. -11 கிட்ட மல்டிபிள் பண்ணால் -11y - 22. 7 கிட்ட மல்டிபிள் பண்ணால் 7x - 7. இதெல்லாம் கிட்ட கொண்டு போயிடலாம். 7x இது ப்ளஸ்ஸாக மாறிடும். 11y இதுவும் ப்ளஸ்ஸாக மாறிடும். 70 22 போனால் எவ்வளோ இருக்கும்? 48 இருக்கும். = 0. இதுதான் நமக்கு தேவையான ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். இப்போ அதே மாதிரி எஃப் கண்டுபிடிக்கலாமா? எஃப் ஆஃப் x, yங்கிறது என்னப்பா? ஏபிக்கான மிட் பாயிண்ட். ஏபிக்கான மிட் பாயிண்ட் என்ன? 10ல் 3 போனால் எவ்வளோ கிடைக்கும்? 7, 7/2. அடுத்தது 0 - 2 - 2/2 - 1 நம்ம கிடைச்சிடும்.
ரைட்டா? இது வந்து எஃபோட வேல்யூ. எஃப்க்கு நமக்கு சியோட பாயிண்ட் தேவையா? ரெண்டு பாயிண்ட் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். சியோட பாயிண்ட் பாருங்க 12,3, x1, y1, x2, y2. இப்போ y மைனஸ் y1 ஓட வேல்யூ 3, இங்கே y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 ஓட வேல்யூ 12, இங்கே x2 மைனஸ் 12. இப்போ என்ன பண்ணலாம்? y மைனஸ் 3 பை மைனஸ் 4, இங்கே கீழே எல்சிஎம் 2 எடுப்போம். அந்த 2 ஆட்டோமேட்டிக்காக நான் மேலே கொண்டு போயிடுறேன். இங்கே 7 மைனஸ் 24 நமக்கு கிடைக்கும். இதை கிட்ட மல்டிபிள் பண்ணலாம், இதை கிட்ட மல்டிபிள் பண்ணலாம். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். 24ல் 7 போனால் 7 18 வருதா? சரி, 18 17 வருது. மைனஸ் 17 உள்ள மல்டிபிள் பண்ணுறேன். மைனஸ் 17y மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 17 இன்ட்டு 3 எவ்வளோ கிடைக்கும்? 51 நமக்கு கிடைக்கும். 70 இன்ட்டு 3. இப்போ மைனஸ் 4 அங்கிட்டு மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 8 உள்ள மல்டிபிள் பண்ணலாம். மைனஸ் 8x ப்ளஸ் மைனஸ் 12x எவ்வளோ? 12x 96. இதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா இது பாசிட்டிவாக மாறிடும். இது அப்படியே தான் இருக்குது. இதை இங்கிட்டு கொண்டு வந்தால் நெகட்டிவாக மாறிடும். 6ல் 1 போனால் 5, 9ல் 5 போனால் 4. இதுதான் நமக்கு தேவையான ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ரைட்டாக கிடச்சிருச்சா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இது என்ன அப்படின்னா மீடியனை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இப்போ சிம்பிளாக டயக்ராம் அவங்களே வந்து இதெல்லாம் கொடுக்காம, ஓகேவா, இதெல்லாம் கொடுக்காம இதை மட்டும் கொடுத்துட்டு இதோட ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கேட்குறாங்கன்னா ஒன்றே நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? வேறு எதுவும் கண்டுபிடிக்க தேவையில்லை. இதில் எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, அடுத்த 5 மார்க் கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இப்போ சொல்கிறேன், நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்க. அப்போனா தான் கொடுக்குற ஹோம்ஒர்க் உங்களால் பண்ண முடியும். ரைட்டா? இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. இப்போ ஆல்டிடியூட் மீடியனை பற்றி பார்த்துட்டோம். இப்போ என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்றாங்க. ரைட்டா? 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு intersecting the lines அப்படின்னு கொடுத்துருக்காங்க. intersecting 2 lines are அப்படின்னு சொல்லி 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 ஈக்குவேஷனுக்கு நீ ஒரு பாயிண்ட் 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ண தெரியும்ல. சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். 3ல் யூஸ் பண்ணால் XYயோட ரிசல்ட் கிடச்சிரும். ஒரு பாயிண்ட் வந்துடும் நமக்கு. ரைட்டா? ஒரு பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா இன்னொன்று ஸ்லோப்பு தேவை, இல்லை அப்படின்னா இன்னொரு பாயிண்ட்டு தேவை. அதை இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? இது நல்லா தெரிஞ்சுக்கோ. அந்த 4 தான் நமக்கு வரும். ஒரு பாயிண்ட்டு, 2 பாயிண்ட்டு, ஒரு இன்டர்செப்ட், 2 இன்டர்செப்ட். ரைட்டா? இதை வச்சு தான் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் எல்லாமே அங்கே தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த 2க்கு ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. அப்போ கொடுத்துருக்க இன்னொரு பாயிண்ட் வருதா, ஸ்லோப் வருதான்னு செக் பண்ணணும். இங்கே 2 பாயிண்ட் கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பைசெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பைசெக்ட் அப்படின்னா 2 பாயிண்ட்டுக்குமே நீ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? கொஷின்லேயே அந்த 2 பாயிண்ட்டுக்கு ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்லோப் ஆஃப் த 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த 2 பாயிண்ட் நீ ஸ்லோப்பு கண்டுபிடிச்சா போதும். மேக்ஸிமம் ஸ்லோப்புங்கிற கொஷின் வராது, ரேர் தான். ஆனால் நான் கொஷின் கேட்பேன். ரைட்டா? அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த 2 பாயிண்ட்டுக்கான மிட் பாயிண்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. அப்போ இதுக்கு ஒரு பாயிண்ட் வந்துடும், இதுக்கு ஒரு பாயிண்ட் வந்துடும். 2 பாயிண்ட்டுக்கான ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் தெரியுமா? அவ்வளோதான். சரியா? இப்போ எப்படி எல்லாம் கொஷின் கேட்கலான்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மாடல் 2 ஈக்குவேஷன் கொடுத்துடலாம். சிம்பிளாக சொல்கிறேன், நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கணும். 2 ஈக்குவேஷன் கொடுத்துடலாம், 2 பாயிண்ட்டு கொடுத்துடலாம். ஓகேவா? 2 ஈக்குவேஷனுக்கு ஒரு பாயிண்ட் வந்துடுமா? 2 பாயிண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணிட்டோம்? இங்கே வந்து மிட் பாயிண்ட்டை பற்றி சொல்லிட்டோம். மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட், மிட் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஸ்லோப்புன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு நீ ஸ்லோப்பு கண்டுபிடிச்சிடணும். ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப்புக்கான ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் உனக்கு தெரியும், பண்ணிடலாம். ரைட்டா? ரைட். அடுத்தது இங்கே 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்றேன், இங்கேயும் 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்றேன். அப்போ என்ன பண்ணணும்? நீ இந்த 2 ஈக்குவேஷனுக்கு ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கிற, இந்த 2 ஈக்குவேஷனுக்கு ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கிற. ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வந்துருமா? 2 பாயிண்ட்டை வச்சு. ரைட். அடுத்தது இங்கே 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்றேன், இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு பெர்பெண்டிகுலர் டு த ஈக்குவேஷன் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஒரு ஈக்குவேஷன், அதாவது 2 ஈக்குவேஷனுக்கு ஒரு பாயிண்ட் நீ கண்டுபிடிச்சிட்றேன். ரைட்டா? இங்கே வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். அது எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டு த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் எப்படி மாற்றணும்னு சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? எப்படி மாற்றணும்? இப்போ வந்து ax + by + c = 0 இருக்குது அப்படின்னா இதை பேரலல் ஈக்குவேஷனாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? இந்த ax + byலாம் எழுதிட்டு கான்ஸ்டண்ட்டை மட்டும் கேன்னு மாற்றினா இது பேரலல் ஈக்குவேஷன். பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா xy அப்படியே வச்சுக்கணும். இங்கே இருக்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஒய்லையும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு எக்ஸ்லையும் போடும்போது சிம்பிளோடு எடுத்து போடணும், மறந்துடக்கூடாது.
நடுவில் ஃபார்முலா மைனஸ் கான்ஸ்டண்ட்டை கேவாக மாத்திரம் இது பெர்பெண்டிகுலர் டு த ஈக்குவேஷனாக மாறிடும். ஓகேவா? இப்போ இது மாதிரி கொடுத்துட்றாங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிடுற, இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷனை பெர்பெண்டிகுலர் டு த ஈக்குவேஷனாக மாற்றிடும். இப்படி மாறிடும். இந்த ஏபிக்கு பதிலாக ஏதாவது நம்பர் இருக்கும். ரைட்டா? நம்பர் இருந்ததுக்கப்புறம் இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தியா, இந்த பாயிண்ட்டை எக்ஸோ இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணால் கேவோட ஆன்சர் தெரியும். கேவோட ஆன்சரை திரும்பி இதே ஈக்குவேஷனை கொண்டு வந்து அப்ளை பண்ணால் அதுதான் நமக்கு தேவையான ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். இப்போ இதே கொஷனை அதே ரெண்டு ஈக்குவேஷன் கொடுக்கலாம். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு பேரலல் டு த ஈக்குவேஷன் அப்படின்னு ஒன்று கொடுக்கலாம். அப்போ இதுவும் அதே மாதிரி என்ன பண்ணிடலாம், நீ பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த ஒரு ஈக்குவேஷனை பேரல் ஈக்குவேஷனாக மாற்றிடுற, இது மாதிரி மாறிடும். இங்கே கிடைச்ச பாயிண்ட்டு கொண்டு போய் அப்ளை பண்ணுற கேவோட ஆன்சர் கிடச்சிடும். கேவை கொண்டு போய் இதே ஈக்குவேஷன் அப்ளை பண்ணால் தேவையான ஈக்குவேஷன் கிடச்சா அதுதான் நமக்கு தேவையான ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ஓகேவா? வேறு எப்படி கேட்கலாம் அந்த கொஷனை? இன்னொரு ரெண்டு பாயிண்ட், இங்கே ரெண்டு பாயிண்ட். ஓகேவா? இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட்டுன்னு கொடுக்குறாங்க, ஒரு பாயிண்ட் வந்துடும். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஸ்லோப்புன்னு கொடுக்குறாங்க. இதில் 4 டைப்பாக கொஸ்டின் கொடுக்கலாம். சரியா? நல்ல கொஸ்டின், நல்லா யோசிங்க. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, மொதல் 2 பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட்டு. ஓகேவா? இதுக்கு ஸ்லோப்பு. இது ஒரு மாடல். அப்போ மிட் பாயிண்ட்னா ஒரு பாயிண்ட் வந்துடும், ஒரு ஸ்லோப் வந்துடும். ரெண்டையும் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும், இந்த பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ அதே மாதிரி ஒரு மிட் பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப்பை வச்சு தேவையானது கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணால் மேலே இருக்க பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட்டு, கீழே இருக்க பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட். அப்போ மேலே இருக்கிற மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா ஒரு பாயிண்ட்டு, கீழே இருக்கிற மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா ஒரு பாயிண்ட்டு. ரெண்டே வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். 2 ஸ்லோப் வருமா? 2 ஸ்லோப்புலாம் வராது. 2 ஸ்லோப் வச்சு என்ன கண்டுபிடிப்பேன்? ஒன்றுமே பண்ண முடியாது. ரைட்டா? 2 ஸ்லோப்பு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த 3 மாடலில் இந்த கொஷினை நம்ம கேட்கலாம். இதுதான் நான் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். இந்த மாடலில் தான் நான் ஹோம்ஒர்க் கொடுப்பேன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கொடுக்கும்போது. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சால் தான், நான் சொன்னதை கவனித்தா மட்டும்தான் நான் கொடுக்குற ஹோம்ஒர்க் உன்னால் பண்ண முடியும். புரியுதா? இப்போ இந்த கொஷினுக்கு வரலாம். சரியா? என்ன கொஷின் பாரு, எப்படின்னு போடுறேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணுமா? 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் எலிமினேஷன் மெத்தடில் போடலாம். எலிமினேஷன் போனால் 2 சேமாக இருக்கணுமா? இது மொதல் ஈக்குவேஷன், அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் சேம் நம்பர் கிடச்சிடும். அப்போ 8x + 3y = 18. இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 8x, 5 2s are 10, 9 2s are 18. இங்கே என்னவாகுது? மைனஸ் மைனஸ் மைனஸ். இது 2 கேன்சல், இது 2 கேன்சல். மைனஸ் 7y = 0. ஒய்யோட வேல்யூ அப்போ 0. இப்போ சப்ஸ்டியூட் y in ஏதோ ஒரு ஈக்குவேஷன், சப்ஸ்டியூட் y in 1ன்னு அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோ. 8x ஒய்யோட வேல்யூ 0 ஆயிரும், ஈக்குவல் டு 18. 8x + 0 ஈக்குவல் டு 18. ஏன்னா ஒய்யோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. இப்போ 8x = 18. எக்ஸோட வேல்யூனா 18/8. ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 9 2s are 18, 4 2s are 8. எக்ஸ் ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? அதாவது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிச்சு, x, y = 9, 4, 0. ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிச்சு. இந்த 2 பாயிண்ட் பைசெக்ட்னு கொடுக்குறாங்கன்னா மிட் பாயிண்ட்னு சொல்லிட்டேன். அப்போ மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? x1 - x2/2, y1 - y1 + y2/2. ப்ளஸ் தான் நடுவில் எப்பொழுதுமே ஃபார்முலா. x1 + x2/2, y1 + y2/2. என்ன கிடைக்குதுன்னா -2/2 கேன்சல் பண்ணால் -1. 2/2 என்னவாயிருன்னா 1 கிடச்சிடும். இது மிட் பாயிண்ட். இப்போ 2 பாயிண்ட்டுக்கான ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நமக்கு தெரியுமா? y மைனஸ் எதை வேணாலும் நீ எடுத்துக்கலாம். இதையும் எடுத்துக்கலாம், இதையும் எடுத்துக்கலாம். நான் இதை x1, y1 எடுத்துக்கிறேன். y1ஓட வேல்யூ என்ன இருக்குது? 0 / y2ஓட வேல்யூ 1. x மைனஸ் x1ஓட வேல்யூ 9/4 / x2ஓட வேல்யூ -1 -9/4ன்னு வரும். இப்போ இங்கே y/1. இங்கே எல்சிஎம் என்ன பண்ணுவோம்? 4 போடுவேன். 4x - 9. இங்கேயும் எல்சிஎம் 4. அப்போ -4 - 9. கண்டிப்பாக 4 கேன்சல். ஏன்னா ரெசிப்ரோக்கலாக போகும்போது மேலே கீழே வரும்போது கேன்சல் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இங்கே -13 இங்கே மல்டிபிள் பண்ணலாம். -13y. இங்கே என்ன இருக்குன்னா 4x - 9 இருக்குது. இதெல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 4x + 13y - 9 = 0. இதுதான் நமக்கு தேவையான ஸ்ட்ரெயிட் லைன். அவ்வளோ
ரைட்டா? எப்படி போகிறோம், நமக்கு தேவையான ஸ்ட்ரைட் லைன் தேவை அப்படின்னா ஒரு பாயிண்ட் இருக்கணும், ஒரு ஸ்லோப் இருக்கணும். இல்லை ஒரு பாயிண்ட்னா இன்னொரு பாயிண்ட் இருக்கும். இந்த 2 கான்செப்டில் அது பண்ண போகிறோம், வேறு எதுவும் வராது. ஆனால் நமக்கு இன்டர்செப்ட் இதில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இன்டர்செப்ட் இருந்துச்சு கொடுத்தாங்க அப்படின்னா, இன்டர்செப்ட் தான் போன எக்ஸசைஸில் பார்த்துட்டோமே. லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? சம் ஆஃப் த இன்டர்செப்ட்னு பார்த்தோம். ஒன் இன்டர்செப்ட் த்ரைஸ் த அதர். அதாவது 2 இன்டர்செப்ட்ஸ் ஆர் ஈக்குவல் பட் ஆப்போசிட் சைன், அதை பார்த்துருப்போம். ஓகேவா? இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அங்கேயே முடிச்சிட்டோம். அப்போ இன்டர்செப்ட் இதில் வராது. அப்போ ஒரு பாயிண்ட்டு, ஒரு ஸ்லோப்பு, ஒரு பாயிண்ட் இல்லை இன்னொரு பாயிண்ட், அப்படி தான் நம்ம கொஸ்டின்ஸ் வரும். இப்போ இது மாதிரி கொஸ்டின்ஸை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ரைட்டா? அதுலேருந்து கொஸ்டின் கேட்பேன். இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் 5 மார்க் கொஸ்டினில் இந்த எக்ஸசைஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ரைட்டா? ஓகே, தேங்க்யூ.